ஈரோடு மாவட்டம் பவானி அருகே நரிப்பள்ளம் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பிளாஸ்டிக் அரவை ஆலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மேகநாதன் வழங்கிட கேட்கலாம். மேகநாதன், வணக்கம். தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் என்ன? இந்த விபத்தின் சேத விவரங்கள் என்ன? வணக்கம். ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த ஹரிஷ் சிங் என்பவர் ஈரோடு மாவட்டம் சித்தோடு அருகே உள்ள நரிப்பள்ளம் பகுதியில் சுமார் 6 ஏக்கர் பரப்பளவிலான காலி இடத்தை ஒப்பந்த அடிப்படையில் வாடகைக்கு எடுத்து கடந்த 8 வருடங்களுக்கு மேலாக அந்த பிளாஸ்டிக் கழிவுகளில் இருந்து ரீசைக்கிள் முறையில் கயிறு நைலான் கயிறு தயாரிக்கும் ஆலையை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் அந்த நிறுவனத்தில் 50க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் நிரந்தரமாக பணி செய்து வருகின்றனர். சித்தடிப்பில் இவர்கள் பணி செய்வதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இன்று வழக்கம் போல பணியாளர்கள் 15க்கும் மேற்பட்டவர் நிறுவனத்தில் காலை முதலே பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். இந்த நிலையில் சுமாராக ஒரு 4 மணி அளவில் குடோன் ஒன்றில் அதிக அளவிலான கரும்புகை திடீரென வெளியேறுவதை அந்த பணியாளர்கள் கண்டுள்ளனர். இதையடுத்து அவர்கள் அங்கிருந்து அலறி எடுத்துக்கொண்டு வெளியே வந்ததுடன் அருகில் உள்ள பொதுமக்கள் உதவியுடன் அக்கம் பக்கம் உள்ள அதாவது சித்தோடு, ஈரோடு, பெருந்துறை, பவானி ஆகிய தீயணைப்பு நிலையங்களுக்கு தகவல் கொடுத்தது என்பதில் 3 தீயணைப்பு நிலையங்களில் வரவழைக்கப்பட்ட 5 தீயணைப்பு வாகனங்கள் மூலமாக சுமார் 50க்கும் மேற்பட்ட தீயணைப்பு மீட்பு படை வீரர்கள் கடந்த 2 மணி நேரத்திற்கு மேலாக போராடி அந்த தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது முதற்கட்டமாக வருவாய்த்துறையினர் மற்றும் போலீசார் நடத்திய விசாரணைகள் பார்த்தோமானால் அந்த குடோனில் அதிகப்படியான விபத்து ஏற்படுவதற்கான காரணமாக மிதமான சூடுடன் இல்லாமல் அதிக அளவிலான சூடான அந்த கயிறுகளை அடுக்கி வைத்திருந்ததாகவும் பிளாஸ்டிக் பொருட்கள் அதிக அளவில் அடுக்கி வைத்திருந்த காரணமாக ஏற்பட்ட அந்த வெப்ப இதன் காரணமாக மின்கசிவு ஏற்பட்டு அதன் மூலமாக தீ விபத்து ஏற்பட்டிருப்பதாகவும் இதில் சுமாராக அந்த பிளாஸ்டிக் கழிவுகள் மற்றும் விற்பனைக்கு தயார் நிலையில் இருந்த அந்த கயிறுகள் என 10 லட்சம் ரூபாய் மதிப்பு பொருட்கள் தீயில் இருந்து சேதமடைந்திருப்பதாகவும் வருவாய்த்துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி மேகநாத். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.